ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் அல்வா சூப்பராக எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 5 கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே பாருங்கள், இப்போ வந்து கேரட்டை நல்லா துருவியாச்சு. இப்போ நான் வந்து 5 கேரட் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸை தான் எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேரட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் இந்த கேரட் அல்வாக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். கேரட் ஒரு 5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு 5 எடுத்திருக்கிறேன். எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் 5 எடுத்திருக்கிறேன். இதோட நம்மளுக்கு வந்து ஜீனி தேவைப்படும். அந்த ஜீனி வந்து உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெய் வந்து நான் இன்னைக்கு ஒரு 40 ml எடுத்திருக்கேன். 50 ml கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 40 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏலக்காவை சும்மா லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜீனியோடையே போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இதை நம்ம தனியாக நம்ம மிக்சியில் போட்டோம்னா அது அரைப்படாது. அதனால் ஜீனியோடு சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஜீனி வந்து பொடி பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. நான் இதுக்காக இது அரைப்படணுங்கிறதுக்காக வந்து ஜீனியை வந்து இதோட மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். லைட்டாக வறுபட்டால் போதுங்க. நெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம இந்த கேரட்டை கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல் போகணும் கொஞ்சம், அப்போ நல்லா இருக்கும். அப்படியே பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது, ரா ஸ்மெல் கொஞ்சம் போகணும், அவ்வளோதான். வேற ஒன்று அதுக்காக ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பாலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பால்லையே வந்து இந்த கேரட் வேகணும். இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்குது. நான் கொஞ்சம் மீடியமில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஃபுல்லாக குறைக்கல. பார்க்கலாம். ஆனால் செம்மையாக இருக்குது அந்த ஃப்ளேவர். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச், சும்மா நான் கல்லுப்பு தான் சும்மா 2 போடுறேன். வந்து ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா இருக்கும். பொங்கி மேலே வந்துடாம மட்டும் பார்த்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு அடியில் பிடிக்காது, இல்லைன்னா பிடிக்கும். இப்போ பாருங்க, ஓரளவு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். நல்லா பொடிச்சு வச்ச ஜீனியை இதோட சேர்க்குறேன். சப்போஸ் இனிமே பத்தலை அப்படின்னா நான் வந்து அப்படியே டைரக்டா தான் ஜீனியை சேர்க்க போறேன். இது நம்ம ஜீனி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும், தண்ணி மாதிரி கொஞ்சம் ஆகும். ஜீனி கரையும் போது நம்ம ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது நம்ம வந்து சில பேர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம், சில பேர் வந்து கொஞ்சமாக கம்மியாக சாப்பிடுவோம். அதனால அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்வீட்ஸ் போட்டுக்கோங்க, கூடையோ குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் நெய் சேர்த்துடலாம். இப்போ ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் கெட்டியானா போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
இதோட ஃப்ளேவரு செம்மையாக இருக்குங்க. எப்படி தெரியுமா இருக்குது, அந்த நெய், அந்த பால், அதுக்கப்புறம் அந்த கேரட்டு, இது எல்லாத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்து அதோட ஸ்மெல் இருக்குல்ல, பயங்கர டெம்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நம்ம கரண்டியை வச்சு இப்படி எடுக்கும்போது, திருப்பும்போது அது அப்படியே சட்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.